இறைவன் மிகப்பெரியவன். ரொம்ப அழகான 3 ஆகப்பெரிய சயின்ஸ் நம்முடைய தொழுகையில் இருக்கு. நம்ம தக்பீர் கட்டுறமே, அந்த இடம் நம்மளோட லோயர் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, பொய் சொல்றது, புறம் பேசுறது, மனிதங்களை பாதுகாக்காம இருக்கிறது, கொடுத்த வாக்குறுதியை மீறுறது, ஏமாத்துறது, திருடுறது, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறதுன்னு இருக்கிற லோவர் எமோஷன்ஸ் சொல்லக்கூடிய அத்தனையும் கண்ட்ரோல் பண்றது அந்த தக்பீர். நம்முடைய ருக்கு அதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம முழுசுமாக கீழே பெண்ட் பண்ணுவோம். அப்போ இறைவன் நான் ஒரு முக்கோண எலும்பிலிருந்து படைப்பேன், மறுபடியும் எழுப்புவேன்னு சொல்றான். அந்த முக்கோண எலும்பு அப்படிங்கிறது பேசிக் சக்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய தண்டுவட முடியக்கூடிய இடத்துல இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணி நம்முடைய ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் தலைக்கு எந்த ஆணவமும் ஏறாம பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த ருக்கு அப்படிங்கிறதுல அந்த முக்கோண எலும்பு பகுதியில் நடக்குதுன்னு சொல்றாங்க. சுஜூத் முன் மூளை பகுதியோடு நேரடியாக தொடர்பு கொண்டது. பொய்யிலிருந்து தவறான செயல்களுக்கு தூண்டக்கூடிய அப்படிங்கிற அந்த முன் மூளை பகுதியை முழுவதுமாக கிளென்ஸ் பண்ணக்கூடிய, நம்மளை நல்ல வழியில் நிலைநிறுத்தக்கூடிய அப்படிங்கிற கண்ட்ரோல் அந்த சுஜூதில் கிடைக்குது. அப்படின்னா இந்த தக்பீர் கட்டுறதும் சுஜூது செய்கிறதும் ருக்கு செய்கிறதும் எத்தனை விதமான பேரதிசயங்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு சயின்ஸில் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் இதை நமக்கு கற்பித்து தந்தான். இறைவன் மிகப்பெரியவன்.